ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் வாழைக்காய். நான் இன்றைக்கி 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் எடுத்து தோல்லாம் நீக்கிட்டு சர்க்கிளாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வாங்க எண்ணெய் வாழைக்காய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். எண்ணெய் வாழைக்காய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், பெருங்காயம் 1 கப், தேங்காய் 4லேருந்து 5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில், அப்புறம் உப்பு. இதில் இந்த ஜாமான்கள் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் என்னென்ன ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு பிடி காஞ்ச கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் அரைக்கிற ஜாமான்கள். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடுகு பொரிச்சுக்கிறேன். அடுத்தது வாழைக்காய் வச்சிருந்தோம் இல்லையா, அது இதோட ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா வாழைக்காயுமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் ஜாமான்கள்லாம். அதாவது காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம் எல்லாமே போட்டிருக்கேன். அது கூட மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தேங்காய், அடுத்து உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி, இப்போது போட்டிருந்த கலவை எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை எடுத்து அப்படியே அந்த வாழைக்காயில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த கலவையோட கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மிலே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டுடுங்க. சிம்மிலே இருந்து வேகணும். அது அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes அப்படியே இருந்து வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 minutesக்கு ஒரு தடவை அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. நான் இப்போ திரும்ப அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 minutes ஆகிடுச்சு. நல்லாவே வெந்துடுச்சு. ஒன்றை எடுத்து ஜஸ்ட்டு பிஞ்ச் பண்ணி பாருங்கள், வேகுதா இல்லையான்னு. வெந்துடுச்சு, நல்லாவே வெந்துடுச்சு. ஜஸ்ட்டு அந்த சாறு இன்னும் கொஞ்சம் பிடிக்கட்டும். இப்போது கடைசியில் 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன் டேஸ்ட்டுக்காக. ஜஸ்ட் இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்ம எண்ணெய் வாழைக்காய். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர்பான எண்ணெய் வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.